மனசு இறங்க மாட்டான். எங்க போனா இவ்வளவு கத்துற ஆளே காணும். இருந்தாதான் சரியா இருக்கும். இவன் வரத்துக்குள்ள இவங்க தத்தலான்னு பார்த்தா ராங் டைமிங்ல வந்துட்டோமோ, இன்னும் கூட கொஞ்சம் லேட்டா வந்திருக்கணுமோ. இப்பவே சொன்ன அவகிட்ட மத்தால மாதிரி 2 பக்கம் அடி வாங்க போற. ஒரு அரை ஒரு லேட்டா வந்துருக்க கூடாதாடி. கிட்ட நாமா கிட்ட யார்கிட்ட பேசுறாங்க? அச்சச்சோ, அச்சோவா, இடிப்பட்டு அண்ணகிட்ட வந்து உட்காந்து நான் ஓடி போறேன். இப்ப கம்மி வந்துட்டான். ஏய் வாங்க. நான் வரல. திவ்யா இவன் பண்றத பாரு. இவன் வந்துட்டான். இங்க என்ன இல்ல, அண்ணா கூட போய் நம்ம சமகாலில் இருக்கோம். ஒரு இல்லையா வந்துட்ட. கத்தாதீங்க. அவன் கத்திரமா நடந்துக்கிறப்போ மாப்பிள்ளை கூப்பிடுறது என்ன போ. போயிட்ட. இங்க பாரு, உன்னை கெஞ்சி கேட்கிற. எப்படியாவது யாருன்னா குடும்பத்துல தங்க வச்சிரு. என்ன நிக்கிற? வந்துட்டம்மா. உட்காரு ஒரு ஆள் சொல்லுமா. உட்காருயா, உட்கார வச்சுக்கவா. ஆனா உட்காரு. நீதான் உட்காருது. போதும் நீ பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்கீங்க. சொல்லு உங்க பாவம்ட்டு. எதுக்கு உங்க பாவம்னு சொல்லணும்? அது உங்க பாவம் உங்க பலியாடு. உங்க பலியாடு, அதை நீங்க நம்புங்க, நான் நம்ப தயாரா இல்ல. அந்த பொண்ணு பேச்சு கேட்டு தப்பா பண்ணிட்டாங்க. அதை நினைச்சு மாட்டிக்கிட்டாங்க. காப்பாத்துறதுக்கு அவரே அசிங்கப்படுத்துவாங்க. நம்பணும். நான் அந்த அளவுக்கு தேனை இல்லை. இன்னும் அத்தனை பேர் முன்னாடி காப்பாத்துறதுக்கு அவர் கேரக்டர் அசிங்கப்படுத்துவாங்க. அதுதான் வலையில மாட்டிக்கிட்டாங்கன்னு. இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம். சரி, மாட்டிக்கிட்டே போட்டோம். அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். உலகத்திலேயே அவங்க தான் ரொம்ப நல்லவங்களாவே இருக்கட்டும். எங்க குடும்பத்துக்கு அவங்க தேவையில்லை. அதுதான் பொண்டாட்டி. நல்ல பிளான் போல. நடத்துங்க, எவ்வளோ நாள் போதும் பார்க்கலாம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறோம். இல்லையா இது உங்களுக்கு பிடிக்குது. என்னால அவங்க இல்லாம இருக்க முடியாது. அது எனக்கு தெரியாது. இது உங்க புள்ள வீடு, இது உங்க ஃபேமிலி வீடு. இதுல என்ன ஏன் இருக்கிறீங்க? நீங்களாச்சும் உங்க பிள்ளையாச்சு, நீங்க ஏதாவது பேசிக்கோங்க. நீ சொல்லு, அவன் கேட்பான். சொல்ல தயாரா இல்ல. எனக்கு அவங்க என் கூட இருக்கிறது பிடிக்கலதான். உங்க பிள்ளைக்கு விருப்பம்னா அவங்க இந்த வீட்டுல வந்துட்டு போட்டோம். நாங்க கிளம்பி போறோம். வாயை உடச்சு விட வேண்டிய வார்த்தை சொல்லணும். யார் வேணுமோ அவங்க இருக்கட்டும், அவ்வளவுதான். எனக்கு என் மருமக போதும். கிளப்பவங்கள என்ன பிரச்சனை பண்ணாம தித்திரு. நீயும் வாயில தித்திரு. என்னால முடியாதுங்க. அவங்க இல்லாம இருக்க மாட்டாங்க. பாவங்க அவங்க எங்க போவாங்க? அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு? தவிர்த்து சொன்ன உங்களை பார்க்க பாவமாவும் இருக்கு. அவங்கள உள்ள சேர்க்க கூடாதுன்னு தோணுது. வேற என்ன பண்ணலாம்? அதான பார்த்த உள்ள சேர்த்துன்னு சொல்லி நினைச்சேன். அது எப்படி அசிங்கப்படுத்தினது என் புருஷனை. நீங்களே உள்ள சேர்க்கலனாலும் நான் சேர்க்க மாட்டேன். அது என் தங்கடி எப்படிங்க இவ்வளவு கோவத்துல இப்படி கொடுக்குறீங்க? அவங்க மேல ஏன் பொண்டாட்டி மேல இங்க பஞ்சாயத்து போட்டு நம்ம போமா? ரொம்ப கடுப்பா இருக்கா? கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து அவனே நீ என்ன பஞ்சாயத்து போட்டு உனக்கு என்ன கேக்குது? போட்டோம். பிச்சு அம்மா காலில் எடுத்து கேட்கறேன்டா. ஒரு வாட்டி மன்னிச்சுடா. இதுக்கப்புறம் வம்புக்கு வர மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கடா. ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுட்டா. சொன்னா கேள்றா. பாவண்டா அவங்க. வயசு பொண்ணு வச்சுட்டு என்னடா தங்குவாங்க? அவங்களுக்கு என்னடா வருமானம் இருக்கு? நினைச்சு கேட்கறேன்டா. யோசிடா. என்ன பட்டாலும் திருட மாட்டாங்க. இப்ப நான் போட்டோம். இப்படி வரமா இருக்காங்க. வயசு பொண்ணுடா. எது தெரியாம பண்ணிட்டாங்க. விடுடா. ஒரு வாட்டி மன்னிச்சு விடுறா. சரி, இருந்துட்டு போட்டோம். அவங்க வேண்டாம். என்ன பண்ண சொல்ற? முடியாது. சொல்லுங்க. அது நான் சொல்றேன். அவங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இருந்துட்டு போட்டோம். அவனா சொல்றான் நம்ம இருக்க சொல்லி. அப்படிதான் போல. கொஞ்சம் அமைதியா இரு. எதுவும் காட்டிக்காத மொத்தமாவே. என்னடா சொல்ற? இருக்கட்டும். பூசாணி, எதுக்கு இந்த முடிவு? எதுக்கு நான் என்ன? ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போறேன். நிஜமாதானே சொல்றேன். இல்ல விடுங்க. உங்க சொந்தக்காரங்களை வைக்க வேண்டாம்னு சொல்லல. என்ன விடுங்கன்னு தான் நான் சொல்றேன். என்ன விடுறீங்களா? அவனே மனசரி எதனையும் இப்படி பண்ற. நான் என்ன பண்றேன்? நான் என்ன பண்ணேன்? நான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். அது கூட போகக்கூடாதா? வேண்டாம். இப்பதான் மனசு மாறி இருக்கான். கீழ் போட்டு என்ன பண்ண போறது தெரிஞ்சுக்க போடாடி. குடும்ப விஷயத்துல தலையிட நான் யாரு? என்னை விட்டா நான் என் வேலையை பார்ப்பேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம். என்ன என்ன சொன்ன? இல்லைங்க. வீரா பண்றது தப்பு. நான் வந்து கக்கிடுங்க, இல்லை விடுங்கன்னு.
நான் சொல்றது கேள்றா தங்கம். வச்சு எடுத்து அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. நீ என்ன பண்ணிட்டு விட மாட்டேன். வீட்டுக்கு பேச்சு கேட்க மாட்டேன். என்ன கேட்கணும்? வேலை இருக்குன்னு எனக்கு தேவையில்ல விஷயத்த அது கேட்கணும். இன்னும் சொன்ன கேள்வி கூப்பிடுத்தாத. நாளைக்கு ஆகாது. உங்களுக்கு அந்த தப்பு கிளம்ப வேண்டியதான். சொல்றது கேக்குதா? எவ்வளோ ஒத்துக்கிட்டான் ஏதாவது பண்ணு. ரொம்ப நன்றிடா. நீ எங்க அம்மா பேச்சு கேட்காம போயிடுவேன்னு நினைச்சேன். அம்மா ஆசை கொத்துக்கிட்டு போய் ரொம்ப சந்தோஷம். அம்மே பேசுடா. கோரி பேச மாட்டாரு. வாங்க குரும் போங்க வாங்க. அதான் அவனே சொல்லிட்டானே. இல்லம்மா அவனே சொல்லிட்டான். அப்புறம் என்ன கவலை, வாங்க போலாம். விஷயம் நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இல்லடா அதான் உள்ள போய் சொன்னியே. நான் எப்போ அவங்க உள்ள போய் சொன்னேன்? சொல்றேன் இப்போ நீ தானே சொன்ன அவங்க இருக்கட்டும்னு. இருக்கட்டும் தான் சொன்னேன். உள்ள போகணும்னு சொல்லலையே. இது என்னடா சொல்ற, எனக்கு புரியல. இதானே சொன்னீங்க உங்க அண்ணனுக்கு வருமானம் இல்லை, வெளியே போனால் எப்படி குழப்பாங்கன்னு தெரியலன்னு. ஒரு வழி சொல்ற, அந்த வழி ஃபாலோ பண்றதா இருந்தா இங்க இருக்கலாம், இல்லைன்னா கிளம்பி போகலாம். வயசானவரு. நான் அதை கேட்டா இருக்கலாம். தெரியாதுடி. இருக்கிறதுக்கு நீங்க சொன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் ஒருத்தர் இவனுதான் கொடுத்துருவானா அவனையும் சேர்த்து கொடுத்துரும். அவங்கள இந்த வீட்டுல வைக்கணும் ஆசைப்படுவேனா? அவ்வளோ நீ புருஷனை புரிஞ்சுக்கிட்டது இல்ல. பேச தயாரா இல்லை. அதை விட்டா போதும். உங்களுக்கு அப்புறம் விடுறது அப்படி இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் வேண்டாத வேலை. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் விரும்பல. விரும்பலன்னு சொன்னீங்கன்னா போய் உடச்சிடுவேன். சொல்லு. பிரபா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற சைட்ல ஒரு இடத்துல உங்க அண்ணனுக்கு வேலை வாங்கி தரேன். அந்த இடத்துல ஒரு வேலை செய்வாரு. அவர் திறமையை பொறுத்து அவங்க கொடுப்பாங்க. அந்த வேலையை அவர் செய்யட்டும். வருமானம் வரும்ல. வயசான காலத்துல விளையாடுறியா? உங்க அப்பா தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா உழைச்சாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. உங்க அண்ணன் ரெஸ்ட் எடுத்துட்டே இருந்தாருல, இப்போ உழைக்கட்டும். ரொம்ப நேரம் பண்றீங்கடா. பேசுறோம். என்னவோ நினைச்சேன், ஆனா எனக்கு தெரியும் மாப்பிள்ளை என்னவோ பண்ண போறான்ட்டு. என்ன பண்றேன் எனக்கு எப்பயோ தெரியும். என் மாப்பிள்ளை உங்களை வச்சுதான் செய்ய போறாருன்னு. என் தம்பி விவகாரம் தான் பண்றான் இவன். வேலைக்கு போகணுமா? அப்புறம் இங்க வர ரோசக்காவை வேலையை விட்டு ஊத்திருங்க. ஏன்டா உங்க அத்தை பாவம் எல்லா வேலையும் எவ்வளவுதான் செய்வாங்க. அவங்க செய்ய வேண்டாம். உங்க அண்ணியும் அண்ணி பொண்ணும் செய்யட்டும். அவ குழந்தைடா. நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. குழந்தை கல்யாணம் பண்ணாமே வைக்க வேண்டியதானே? செய்யட்டும். இதெல்லாம் ரொம்ப நியாயம். பண்றது போய் பழி வாங்குறது நான் எப்பயே சொல்லிட்டேன். நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதானே, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதானே, இன்னும் வேற ஏதாவது இருக்கானோ? இந்த வீட்டுக்குள்ள அவங்க சேர்க்க முடியாது. எங்கடா போவாங்க? பின்னாடி அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போட்டோம். இந்த ஓட்டு வீடா? ஏன் அதுக்கு என்ன, அதுவும் வீடு தானே. இந்த வீடு கட்டுறவங்க தங்குறதுக்காக கட்டினாங்கடா அதை. அவங்க தங்கி அதுல இருந்து கட்டினாங்கடா இத. இவங்க தானே தங்கினாங்க, அப்புறம் என்ன? அவ எப்படி வாழ்ந்தா? அங்க நாங்க தங்கட்டும், இல்லையா ரோட்லயே கிடக்கட்டும், உங்க இஷ்டம். என் கண்டிஷன் தெளிவா சொல்லிடுறேன். அவங்களுக்கு 3 பேரும் அங்கதான் தங்கணும். இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இவங்க 2 பேர் வேலை செய்யும் போது இங்க இருக்கணும். மற்ற நேரத்துல ரெஸ்ட் எடுக்கிறதோ இங்க உட்கார்றதோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த வீடு தான். புரியுதுங்களா? சமைக்கிறது உங்க அண்ணி பார்க்கட்டும், வீடை தொடச்சி இருக்கிறத உங்க அண்ணி பொண்ணு பார்க்கட்டும். சக்கா இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்க வேற வழி பண்ணிக்கிறேன். இதுக்கு சம்பளமா இவங்களுக்கு சாப்பிடுறது, துணி எடுத்து கொடுக்கறது, தங்குற வீடு ரெண்டே இல்லாம கொடுக்குறோம். இதுதான் இவங்க அம்மா பொண்ணுக்கான சம்பளம். அவர் சம்பளத்தை வச்சு அவங்க எதனா பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நாங்க தலையில. சம்பளம்னா அவுட் ஹவுஸ்க்கு போக சொல்லுங்க, இல்லையா கிளம்பி வெளியே போகலாம். அப்புறம் இந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு போறது, அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு போறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த ரூம்ல இருந்து ஒரு பொருள் அவங்க போக கூடாது. அவங்க வரும்போது கை வச்சு வந்தாங்க, இப்போ அப்படியே தான் போகணும். என்ன பேசுற? என்ன மாப்பிள்ள உங்க பையன் பேசுறது? அதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க, கஷ்டமா இருந்தா நீங்க போயிடலாம். உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே. நீங்க இங்க இருந்துதான் ஆகணும், எங்க கூட இருங்கன்னு நாங்க சொல்லலையே. அவன் தான் பேசுறானா? நீங்களும் இதுல யாரும் தலையிட தேவையில்ல, யார்கிட்டயும் யாரும் கேட்க தேவையில்ல. புரியுதுல? அவங்க இங்க இருக்கணும்னா இப்படி இருக்க முடிஞ்சா இருக்கட்டும். அண்ணன் பொண்ணு சலுகை ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்றதுலாம் எதுவும் இருக்கக்கூடாது. நாங்க என்ன மெனு சொல்றோமோ அதை தான் சமைச்சு வைக்கிறோம். இஷ்டம் இருந்தா அதை சாப்பிட்டோம். இங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும், இல்லையா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நாங்க ஒண்ணு இங்க இருக்க சொல்லி கேட்கல. புரியுதுல? இங்கிருந்து போறதா? இல்ல இல்ல இங்கிருந்து போயிடும். இதுக்கிட்ட வெளியே காசு கலந்துக்கலாம் போல இருக்கு. அப்புறம் அப்பா உங்களுக்கு கொடுத்த ஏடிஎம் கார்டு இல்லை என்கிட்ட வரணும். இருக்காது எவ்வளவு செலவாயிருக்குன்னு கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. சரிடா, என்ன சொல்ற? பிசினஸ் விஷயமா நான் போட்டது அப்பா போட்டது அது என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க கார்டும் கணக்கு கொடுங்க. முதல்ல கார்டை கொடுங்க, அப்புறம் கணக்கு பார்க்கலாம். அமௌண்ட் எடுத்துருவேன், அதுக்கான கணக்கை நீங்க தெளிவா கையில வச்சிருங்க. அதுவும் போச்சா? உங்களுக்கு தான் பெரிய தேவை இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஏதாவது என்ன சொல்லுங்க, நாங்களே வாங்கிட்டு வரோம். வேணும்னா சொல்லுங்க, அப்போ அதுக்கான காசு தரேன். அது ஒரு பில்லை கொடுத்துருங்க. உங்களுக்கு டேக்ஸில் பெரிய பிரச்சனை வருது. இதுக்கப்புறம் கண்ட்ரோலாக இருந்தால் இந்த வீட்டில் ஒவ்வொருத்துக்கும் பில்லு வேணும். யாருக்கு என்ன வாங்கினாலும் சரி. நீ பண்றடா நல்லது இல்ல, நல்லவங்க சாபம்.
பழிச்சிரும் பார்த்துக்கோ. நல்லவங்க நொந்தாங்க தாங்க மாட்டேன். ஆமாம், இவங்களை உள்ள சேர்த்தனா நல்லவங்க வந்துருவாங்க. அந்த சாபம் எனக்கு வேண்டாம், அதுக்கு அப்படி பண்ணுறேன். வெளியாகுமா? அந்த இப்போ புரியல, அவங்க எங்கே இருக்க சொன்னாங்க. போகணும். அம்மா ப்ளீஸ்டா, பிடிக்காதடி. எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. ஒரு மூட்டை என்னன்னு பிடிக்கிறது பண்ணுவேன், நான் மூட்டை பிடிச்சதா பண்ணணும். இதுக்கு நீங்கள் தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டு ரொம்ப இருக்கிறான். ஒரு வெளியே டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன முடியும் நான் சொல்லுங்க. ரோஸ் அவங்களே க்ளீன் பண்ணிட்டு அவங்களே தாங்க சொல்லுங்க, அதுக்கு ஆள் வரமாட்டாங்க. டேய் சரிடா, நீ சொன்னதெல்லாம் சரி. ஆனா இந்த வீட்டுல இருக்கட்டும்டா. இந்த வீட்டில் இவங்க இருந்தால் இவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? இவங்க தனியாக தெரியணும்ல, இவங்க இந்த வீடு இல்லைன்னு தெரியணும்ல. எங்க வேலை செய்யறவங்கள மதிக்கணும் அப்படிலாம் சொல்றீங்க. இவன் என்ன பண்றான் பாருங்க, பார்த்து பேசுறான். அவன் ரோஸை என்னைக்கு தப்பாக பேசியிருக்கான், அக்கான்ற வார்த்தை ஏதாவது பேசியிருக்கான். அது அக்கா மாதிரி கூட நினைக்கல, அக்காவாவே நினைக்கிறான். தெரியும்ல, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ நம்மளும் திருப்பி அப்படி நடந்துக்கணும். அதை தான் அவன் பண்ணுறான். இந்த வீட்டில் ரோஸை மதிக்காதது உன் அண்ணனும் அண்ணன் குடும்பமும் தான், நாங்கள் யாரும் இல்லை. ஆனால் அவள் வாழ்க்கையை வாழ்ந்தாதான் இவங்களுக்கும் தெரியும் அவள் என்ன கஷ்டப்பட்டிருக்கா, அவள் என்ன அசிங்கப்பட்டிருக்கா இவங்க கிட்டன்னு. அந்த பொண்ணு ஒரு குறை சொல்லியிருக்குமா? தெரிஞ்சு தெரியாத மாதிரி தானே இருப்ப. அப்புறம் தனியாக போய் அவங்க வெகுலி விட்டு அப்படித்தானே பேசுவ. எங்க நாள் வாழ்க்கை அந்த வாழ்க்கை அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றதுனால தான். ஏன்னா இதில் கூட எனக்கு விருப்பம் இல்லை. கிளம்புங்க, இதுக்கப்புறம் மூஞ்சி பார்க்கறது பிடிக்கல. அதே மாதிரி நாங்கள் இங்கே இருக்கும்போது ஹாலில் பக்கத்தில் வந்து உட்காருது, என்ன பேசுறது, ஒட்டு கேட்கறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் இந்த வீட்டில் இல்லைன்னா அவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. எங்களே யாராவது ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் இருந்தால் கூட அவங்க இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்கீங்கன்னா அவங்க இருக்கக்கூடாது, அவுட் ஹவுஸில் தான் இருக்கணும். புரியுதா? இதெல்லாம் பச்சை துரோகம்டா. நான் சொல்லிட்டேன், பிடிக்கல அவங்க வெளியே போகலாம். நம்பியா பிறந்தாங்க இல்லை இந்த வீட்டை நம்பி பிறந்தாங்களா நான் வச்சுக்கிறதுக்கு? இதா இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மா வீட்லயாவது அவங்கள விடத்துக்கு ஏதாவது பண்ணுங்கடா. அம்மா வீடா சம்பாரிச்சு கட்டினாரா? இப்பா எங்க அப்பா சம்பாரிச்சு கட்டலதான், இப்ப இருக்கிறாங்கல்ல. அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அந்த வீட்டை விட்டு அவங்கள வெளியே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. நீ சொல்லு அவங்க கிட்ட ஏதாவது எனக்கு அவங்க வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல. யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்க. இப்போ கூட பேசிட்டு வாங்க. என்னால முடியாது, வெளியே போயிடலாம். வெளியே போய் பிக்சருக்கு சொல்றியா? ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கினோம், அடுத்த காலத்தை பார்த்துட்டு என்னால வேலை செய்ய முடியாது. விளையாட்டுல இது சமைச்சு போடணுமா? எவ்வளவு பேர் என்னால முடியாது. ஃபர்ஸ்ட் நுழையலாம், அப்புறம் நம்ம ஆட்டத்தை காட்டலாம். இப்போ போனோம், திருப்பி உள்ள வரவே முடியாது. பார்த்துக்கலாம், புரியுதுல்ல? சரியா, நீ எவ்வளவு பேசிட்ட, அவன் கேட்கல. நீ ஒன்னும் அப்படி ஒன்னும் அவமானப்பட தேவையில்லைண்ணா. வேண்டாமா, உங்க அண்ணன் நீ இல்லாம இருந்துக்க மாட்டாரு. பரவாயில்ல, கஷ்டமான நான் அனுபவிச்சுக்கிறோம். உன்னை வெளியே போயிட்டு நீ இல்லாம இந்த பொண்ணும் சரி உங்க அண்ணனும் சரி இருந்துக்க மாட்டாங்க. அவன் கஷ்டப்பட்டு பாக்குற சக்தி எனக்கு இல்லை. எனக்கு நானே கஷ்டப்பட்டு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா. அண்ணன் ஆமாம்மா, இல்லாம அண்ணன் இருக்க மாட்டாங்க. என்ன எனக்கு உன் முகத்தை பாக்குறது மட்டும் போதும். அந்த தங்கம், அந்த முகத்தை பார்த்துட்டு வாங்குவோம், பரவாயில்ல. என்ன கஷ்டமா இருந்தா நான் இருந்துக்கும். உங்களுக்கு கஷ்டப்படுத்துறாங்க கல்லஞ்சக்காரன். ஒன்னும் கம்முன்னு இருக்கே, மிரட்டி வச்சிருக்கான் தெரியலையே. அப்புறமா கிட்ட பேச மாட்டேனா? அவங்க வெளியே போயிட்டாங்க, திருப்பி உள்ள வர முடியாது. கூட இருக்காங்க, டெய்லியும் இருக்கு, இவங்க கஷ்டப்பட விடாது. பாத்துக்கலாம். சரிங்கண்ணா, அவங்க இருக்கிறாங்களா அவுட் ஹவுஸ்ல இருக்கட்டும், நானும் அவங்க கூடவே இருக்கேன். அது உங்க விருப்பம். அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே இருக்கிறதா இருந்தால் சொல்லுங்க, உங்க ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிடலாம். அதுக்கு நீங்களும் உங்க ரூம் போக தேவையில்லை. ஏடா பண்ணு, என்ன பண்ணுமோ பண்ணு. கிளம்புங்க, 4 பேர் வழி ட்ரெஸ் போய் தாங்க. நல்லா இருடா, நல்லா இரு, சந்தோஷமா இரு. நான் கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க, கிளம்புங்க. லோகப்பா அவங்க இன்னைக்கும் சும்மா விடாதுடா. நல்லவங்க வீட்டத்துல கொட்டிக்கிட்டா தாழ மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா உனக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேன், கிளம்பலாம். ஆனால் பார்த்துக்கிறோம்டா. தொலை எப்படி வீட்டு உட்காந்துட்டு போறது? பார்த்தோம், ஓ எனக்குன்னு வச்சுக்கிட்டு போய் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே என்ன பண்ணுவான்னு தெரியாது. என்னடா இது பண்ணிட்டா? என்னடா பண்ண? அதெல்லாம் சரி, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து அவசியமா? அவசியமாமா, இருக்கட்டும். என்ன நடத்து இது மணி நேரம் நீங்கள் யார்கிட்ட பார்க்க போகுது? ஹோஸ் என்னடா பண்ணுவா வேலைக்கு? ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறாங்கள, அவங்க ஏரியாவே தானே. அங்கே வந்து அது மெடிக்கல் கீழே இருக்க டோக்கன் போடுறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். இந்த சம்பளத்தை அதில் கொடுத்துருக்கேன். அவங்க பெருக்கி அதை க்ளீன் பண்ணிட்டு அதை பண்ண அவங்க. ஓ அப்படியா, அப்போனா சரிடா. ஏதோ ஒரு வகையில் அதுக்கு ஆளா இருக்குல்ல, அது போதும். வீட்டுக்கு வர டைமிங் தானே, அதை நான் பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிறேன். உன் பண்ண அழுப்புறையில் ஹோட்டலுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. என்னமோ டைம் ஆகுது. மாமா போகும் தனியாக இருக்கிற ஹோட்டல். அவங்க 2 இடத்துல இருந்ததுனால இங்கே வேலை பக்கம் வந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. போகலாம், தலை வலிக்குது, உங்களுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லிதான் போகலாம்.
வேண்டாத வேலை பார்க்குற அவ்வளோதானே சொல்லிட்டேன். அதானே நீ கூட இருக்க நீ சொல்ல மாட்டியா? அவளே கோவமா இருக்க சுமேத்தி விடாதீங்க. ஓய் நம்ம ரூம் போலாம் வா. ரீசன் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும்ல. கிட்ட கூட வர விட மாட்டேன் பார்த்துக்கோ. செல்ல புஷு தண்டி கூடாது. அண்ணி நான் 1 வீக் கேம்புக்கு போகிறேன். ஒன்றுவேன் ஏதாவது பண்ண நியாயமாக இருக்கும். திருப்பி தர கம்பெனி வந்து மாற்றி எங்க போற? கம்பெனி பூச்சி கேட்க மாட்டேன். ஓ இப்போ அந்த கிளினிக்ல வேலை செய்ய கூட முடிவு பண்ணிருக்கீங்க. உங்கள் கிளினிக்கு ஸ்டாஃப் அவ்வளோதான். அது எப்போ டியூட்டி வரணுமோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிப்போம். உடச்சிருவேன். நான் எதுக்கு பண்ணேன்னு கேளு ஃபர்ஸ்ட். வச்சுட்டு இருக்க உங்கள் ஃபேமிலி உங்கள் டெசிஷன். நான் யார் தலையிட? அப்படி சொல்லாத. நான் அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் அதுக்கு இருக்கிறது இஷ்டமா என்ன? அவளுக்கு குதிரை போதும். இது பதில் சொல் ஃபர்ஸ்ட். நீங்கள் தலையை பிச்சுட்டு இருக்கோம் என்ன? இங்கடா வரேன். இது எதுக்காக பண்ணேன்னு சொல்றேன் கேளு. வீட்லயும் தான் சொல்லு. வெளியே தேத்திடலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியே தேத்தணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கு நீ சம்மதிக்கணும். போனா எனக்கும் பிரச்சனை இல்லை. சொல்லு. இப்படி வந்து பிடிக்கிற ம் போகும். நான் எழுதி போயிடுவேன். சரி சரி. அதான் கை போடாம இருக்கல. கை போட்ட கத்தோன்னு நான் இது கூட பண்ண விட மாட்டேன். உங்கள் வேணு இல்லம்மா பார்க்கக்கூடாது தொடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது தானே பண்ணல. அவங்க வெளியே விட்டாலே அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்கடா. ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உள்ள தள்ளாதே அவங்க அமைதியாக இருப்பாங்க. தீர்ப்பு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கும் உன் தங்கச்சி ரெடி இல்லை. டைம் கேட்டதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு வா. அப்போ என்ன பண்ண சொல்ற? தினம் தானே ஒரு சித்திரவதை அனுப்பிக்க சொல்றியா? அதுக்கு நீ பண்ணது எப்படா சரியாகும்? ஏன் இத்தனை நாள் அந்த வீட்டில் ராணி மாதிரி இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணல? சொன்னாலே என் காலு கீழே வச்சிருந்தேன்னு. அப்போ அவ்வளோ அவள் இடத்த காட்டணும்ல. அன்னைக்கு சொன்னால அது எனக்கு ஊற்றிக்கிட்டே தான் இருக்கு. அது நீ நடக்கும்போது சொல்லல அவ என் காலு கீழே வச்சிருந்தேன். அவளை என் காலு கீழே திருப்பி வைப்பேன்னு சொன்னால. இப்போ தெரியட்டும் அவ இடம் எது அவளுக்குன்ட்டு. எல்லாம் சரி ஒத்துக்கிறேன். வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணாங்கல்ல. இப்போ எல்லாரும் அதிகாரம் பண்ணுங்க. புரியுதுல? ஏன்டா கூட்டு விட்டா அவன் பிசினஸ் பாதிக்க போகுது. நான் பிரபா கிட்ட சொல்லிட்டேன். அவன் டீல் பண்ற கம்பெனில வேலை சேர்க்க சொல்லல. அவங்க அப்பா டீல் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலைக்கு சேர்க்க சொல்லியிருக்கேன். கை வச்சா அந்த மனுஷன் இவனுக்கும் எத்த. அதான் சூப்பர்டா. அந்த ஆளுக்கு இது சமஸ்கிச்சு தான். எனக்கு கூட ஓகேதா. எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல. எனக்கு இது ஓகே இல்லை. குட்டிவா பிடிக்கல. அப்ப நீ கம்பெனி பண்ணி தங்க வச்சல. அது மாதிரிதான் இது. பழி வாங்குறீங்க. ஆமா நான் உங்களை பழி வாங்குறேன். இல்லை நீங்கள் என்ன பழி வாங்குறீங்க? ஏய் நான் கிட்ட டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுத்துட்டியா? அது ஆல்ரெடி என்கிட்ட தான் இருக்கு. உன் தங்கச்சி கையெழுத்து போடுவோம். என்ன டாக்குமெண்ட்? உன் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான கம்ப்ளைண்ட் கையெழுத்து போடுறது. தயாரிங்களா? ஒன்று இந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிட்டோம். இல்லை ஜெயிலுக்கு போட்டோம். தினம் தினம் அவங்க கூட எல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ அவங்க அண்ணன் உள்ள இருக்காரு. ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டாரு போதும் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ தினம் தினம் அந்த வெளியே இருந்து குறைச்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட அவங்க வந்து என்கிட்ட குறைச்சி கொடுப்பாங்க. நான் பிஸ்னஸ் பார்ப்பேனா இல்லை இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பேனா? கொடுத்துட்டு எனக்கு எந்த தலைவலியும் இல்லை. ரொம்ப தான் பிளாக்மெயில் பண்ணுறீங்க. இங்க இருக்குது வேலை செய்யறவங்க அவ்வளவுதான். புரியுதுல? இங்கே இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. சரி கண்டுலாமா? விளையாடாதமா. எல்லா வட்டமும் தலையாட்டிட்டு இருக்கணும் அப்படிதானே? ஒன்றும் சொல்லல. அதான் உருன்னு இருக்கீங்களே. உங்களுக்கு பிடிக்கலாம் வந்து கேப் கால் போயிடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு போக தெரியாது. இப்போ நீ என்ன வீட்டை விட்டு எடுத்து நான் போகும் சந்தோஷத்துக்காக தான் போனேன். கூப்பிட்டு 10 நிமிஷம் வருவேன். கூப்பிட்டியா நீ? எதுவும் கூப்பிடலதான். திருப்பி போன்ற போதும் போதும் மல்லு காட்டாதீங்க. அதுங்க ரொம்ப ஃப்ரீயா இருந்தாதான் அடுத்து என்ன பிளான் போடுங்க. இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு. வேலையில இருக்கிறதுனால அவங்க நம்ம பத்தி யோசிக்க மாட்டாங்க. பிளான் போடுறதுக்குள்ள அவங்களுக்கு அடுத்த ஆப்பு ரெடியா இருக்கும். இன்னும் நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம். புரியுதுல? நீங்க ஓவரா எடுக்காத. அந்த முடிவை நடத்தினா அடுத்த 5 நிமிஷம் வந்து என்ன கேட்டுருப்பேன். அம்மா மாமி இங்கே தாங்கட்டும் அப்படின்ற மற்ற வாயில இருந்தே வந்திருக்கும். சரிடா கண்டிப்பா வந்திருக்கோம். என்ன நீங்களும் அவர் கூட சேர்ந்து உண்மையதான் சொல்றோம். இவன் இந்த முடிவு எடுக்கலன்னா இன்னும் 2 வாரம் இந்த ஆர்குமெண்ட் போயிருந்த கொஞ்ச நேரம் நீ அந்த முடிவு தான் எடுத்திருப்ப. அந்த முடிவுக்கு இந்த முடிவு பரவாயில்ல. நான் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன். காமெடி பண்ணாத. அப்படி சொல்லு. குடும்பமும் ஓட்டுறீங்களா? போதும் என்ன இல்லையா குட்டிமா ஓட்டுறீங்க. ஆரம்பிச்சதே இவரா? அப்புறம் இவர் சப்போர்ட் பண்றாரு. கடுக்கடுன்னு இருக்க. பக்கத்து திருமணம் மூஞ்ச உடைச்சிருவேன். உடச்சிருவேன். ஆமா சரி உடச்சுக்கோ. நம்ம குரூப்லாம் அவனும் வரல. வெறுப்பேத்தாதடா. எவ்வளவு மிஸ் பண்ண. ஒரு பாஸுக்கு வர வேலைலாம் இருக்காதா? நாங்க லீவ்ல இருக்கோம்பா. சரி சுத்தி பாத்தீங்களா? சுத்தி பார்த்தோம். அம்மாக்கே சென்னை புதுசு இல்ல நல்லாதான் இருந்துச்சு. அவங்களும் என்ஜாய் பண்றாங்க. நீயும் வந்திருக்கலாம். எங்க கரெக்டா இருக்கு எதுக்கு இருக்கு. குரூப்ல என்ன ஒரே புலம்பலா இருக்கு. ஆமா. உனக்கு லீவ் இருக்கா இல்லையா? தெரியலையே. என்ன பேசுறீங்க ஒன்றும் புரியல. எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் எழுதுறல அதுக்கப்புறம் லீவ் இருக்கா இல்லையான்னு. கேர்ள்ஸ்ல என்ன பண்ண போறாங்க?
நீங்க மட்டும் ஏதோ குரூப்ல பேசிட்டு ஒழுங்கா தெளிவா பேசுங்க. உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை. என்ன சொல்ற கயல்? ஆமா, லாவணி பார்க்கறதுக்கு இல்ல. ரவினுக்கு ஏதோ பேச்சுவார்த்தை போதும். அது ஒன்றும் இப்படியும் ஆகலாம் இல்லை அப்படியே ஆகலாமா. இதுக்குதான் அவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கரெக்டாக பிடிச்சி வச்சிட்டான் ஃபர்ஸ்டே. இது இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு. அப்புறம் என்ன, நீ வேலை வேணாம்னு சொல்லிட்டு வேலை வீட்டில் இருக்க சொல்றீங்களா?